திருச்சியில இன்னைக்கு ஒரு மாணவர்கள் போராட்டமே நடந்திருக்கு. என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுக்கோட்டையை சேர்ந்த 19 வயசான பெண் தான் சீதாலட்சுமி. இந்த பொண்ணு திருச்சியில உள்ள கேஏபி விஸ்வநாதன் கவர்ன்மென்ட் மெடிக்கல் காலேஜ்ல 3 இயர் நர்சிங் படிச்சுட்டு வந்திருக்கு. இந்த நிலைமையில தனக்கு தொடர்ந்து தலைவலி ஏற்படுதுன்னு சொல்லி, அதே திருச்சி மாவட்டத்தில் உள்ள மகாத்மா காந்தி மெமோரியல் கவர்ன்மென்ட் ஹாஸ்பிட்டல்ல போய் சிகிச்சை பெற போயிருந்திருக்கு. இந்த பொண்ணுக்கு அங்க உள்ள டாக்டர்ஸ் வந்து ஸ்கேன் எடுத்து சோதிச்சுலாம் பார்த்த பிறகு தான் தெரிய வந்திருக்கு. இந்த பொண்ணுக்கு டீவியேட்டட் நேசல் செப்டம் இருக்கு அப்படின்னு. அதாவது மூக்குக்குள்ள உள்ள ஒரு செவுரு வந்து அப்படியே வளைஞ்சிருக்கு அப்படின்றது தான். இதுக்கு உடனடியாக சர்ஜரி பண்ணி ஆகணும் அப்படின்ற மாரி சொல்லியிருந்திருக்காங்க. சோ மே 22ஆம் தேதியான நேத்து தான் இந்த பொண்ணுக்கு சர்ஜரி அப்படின்றதையும் செட் பண்ணியிருந்திருக்காங்க. ஆனா என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கரெக்ட்டா சர்ஜரிக்கு முன்னாடி அனஸ்தீசியா குடுக்கும் பொழுது இந்த பொண்ணுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. இதனால உடனே அந்த பொண்ண தூக்கி வென்டிலேட்டர்ல வச்சு அங்க இருந்து அந்த பொண்ண வந்து காப்பாத்த ட்ரை பண்ணியிருந்திருக்காங்க. ஆனால் இந்த பெண்ணுடைய உடல்நிலை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கீழ போய் இன்னைக்கு காலையில இறந்தே போயிருச்சு. இந்த விஷயம் உடனடியாக வெளிய தெரிய வந்தோனே, அந்த பெண் படிச்ச கல்லூரியின் சேர்ந்த ஒரு 300க்கும் அதிகமான நர்சிங் மாணவர்கள் வந்து ரோட்ட மறிச்சு போராட ஆரம்பிச்சுட்டாங்க. அதாவது இந்த கவர்ன்மென்ட் ஹாஸ்பிட்டலுடைய சர்ஜரி புரோசீஜர் முழுவதும் தப்பு. அனஸ்தீசியா குடுத்தவரு அளவுக்கு அதிகமாவே குடுத்துட்டாரு. அதனால தான் இந்த பெண் இறந்து போச்சு அப்படின்ற மாரி போராட்டம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த பொண்ணோட இறப்புக்கு காரணமான அந்த அனஸ்தீசியா குடுத்தவரு மற்றும் மத்த எல்லாரையுமே வேலைய விட்டு தூக்கணும் அப்படின்றது தான் உங்களுடைய கோரிக்கையா இருந்துச்சு. இந்த போராட்டம் தொடர்ந்து எடுத்து உடனடியாக தமிழகத்துடைய அறநிலையத்துறை அமைச்சரான ரமேஷ் அந்த இடத்துக்கு போய் அந்த மாணவர்கள்ட்ட பேசியிருக்காரு. அதுக்கடுத்து உடனடியாக ஒரு பெரிய கமிட்டி அமைக்கணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு. அந்த கமிட்டியில பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் மற்றும் ராஜீவ் காந்தி மெடிக்கல் காலேஜ்ல இருக்கும் டாக்டர்ஸ் இருக்கணும். அவங்க என்ன நடந்துச்சு அப்படின்றத முழுவதையும் ஆராய்ஞ்சுட்டு ஒரு ரிப்போர்ட் குடுக்கணும். அத வச்சு நாங்க டெசிஷன் எடுப்போம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு. அந்த கமிட்டி இத ஆராய்ஞ்சு அந்த ரிப்போர்ட்ட வெளிய வர்றதுக்கு 5ல இருந்து 6 நாள் ஆகலாம். சோ அப்படி அந்த ரிப்போர்ட்ல வந்து இந்த கவர்ன்மென்ட் ஹாஸ்பிட்டலுடைய நெக்லிஜென்ஸ் தான் காரணம் அப்படின்னு தெரிய வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உடனடியாக இவங்க எல்லாரையும் நீக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய வேண்டுகோளாகவும் இருக்கு.